சத்தியம் எந்த நிலையிலும் 2 காரியம் தான் உண்மையா இருக்கணும். ஒண்ணு கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பாவே இருக்க முடியாது. நான் தான் தப்பா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப சவாலான சூழ்நிலையில என்ன செய்றதுன்னே தெரியல. புரிஞ்சு கொள்ளவே முடியல. நான் தப்பே பண்ணல அப்படின்னு சில சூழ்நிலைகள் வரும். புரிஞ்சு கொள்ளவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. சவாலான சூழ்நிலையில நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. 2டே விஷயம் தான் உண்மையா இருக்கணும். ஒண்ணு கடவுள் தப்பா இருக்கணும், இல்ல நான் தப்பா இருக்கணும். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன். அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சூழ்நிலை வரும். விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவம் உண்மையா? அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் தேவன் இப்படி பண்ணிட்டார்? அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன். என் வாழ்க்கையில அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னாச்சு, நான் அப்போ கிறிஸ்துவத்துல வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். நல்லா ஜெபம் பண்ணுவேன், அறிக்கை செய்வேன், விசுவாசமா இருப்பேன். இப்ப என்னாச்சு, நான் நெனைச்ச மார்க் எனக்கு வரல. நல்ல மார்க் வந்தது. ஆனா நெனைச்ச மார்க் எனக்கு வரல. அப்ப நான் எப்படி யோசிச்சேன், நான் எல்லாமே கரெக்ட்டா தானே பண்ணேன். எல்லாமே தப்பா இருக்கே. நான் அறிக்கை செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசமா இருந்தேன். ஏன் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு? மத்தவங்க எல்லாம் நிறைய மார்க் எடுத்துட்டாங்களே! அப்படிலாம் நான் யோசிச்சேன். என்னால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. ரொம்ப ஒரு மனசோர்வு அடைஞ்சுட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா, இந்த ஒரு சத்தியத்தை என் மனசுல நான் ஆழத்துல பதிய வைத்திருந்தேன். அது எனக்கு உதவி உதவி செஞ்சது. அது என்ன அப்படின்னா, கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். இந்த சூழ்நிலை எனக்கு புரியல. ஆனா கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். தொடர்ந்து தேவனை தேடிக் கொண்டிருந்தேன். எந்த சத்தியம் என்னை மட்டும் நடத்தி வந்தது அப்படின்னா, கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். இப்ப நான் பின்னோக்கி பார்க்கும்போது நான் சொல்லலாம். நான் அந்த அளவுக்கு அறிவாளி இல்ல. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் இது மாரி படிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சிருக்கலாம். வேற யார்கிட்டயாவது உதவி கேட்டிருக்கலாம். அப்படின்னு 1000 விஷயம் என்னால சொல்ல முடியும். நான் மனுஷன். நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன். எனக்கு புரியாம 1000 விஷயம் இருக்கு. ஆனா கடவுள் தப்பே பண்ண மாட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒரு இருளான சூழ்நிலையில கூட ஒரு ஒளி என்னன்னா இந்த சத்தியம். புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கூட ஒளி இந்த சத்தியம். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். இப்ப நீங்க ஒரு ஒரு குகையில இருட்டுல இருந்து நம்பிக்கையே இல்ல. வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லன்னா கூட, ஒரு ஒளி வந்தா எப்படி உங்களுக்கு நம்பிக்கை தருமோ, உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த சத்தியம். தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனை தொடர்ந்து தேடுங்கள். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கலாம்? 1000 காரியம் இருக்கலாம். நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என் வரலாறு எனக்கு தெரியும். நான் எத்தனை தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும். அ என் பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியும். வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் இருக்கு. என் கிறிஸ்துவத்தின் மேலயும் இப்ப சந்தேகம் வரலாம். ஆனா ஒண்ணு நம்ம யோசிக்கணும் என்னது, எனக்கு இது புரியல. இந்த சூழ்நிலை புரியல. கிறிஸ்துவத்தின் மேலயும் எனக்கு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் எனக்கு புரியாம இருக்கு. எத்தனையோ விஷயம் என்னால கற்பனையே செய்ய முடியல. அறிஞ்சு கொள்ளவே முடியல. அதனால இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? என்னால இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்க முடியல. ஆனா கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். கடவுள் தப்பாவே இருக்க மாட்டார். அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவனை தொடர்ந்து தேட வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கிறிஸ்துவமே உண்மையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலும் நடத்தக்கூடிய ஒரு சத்தியம் என்னது? தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸோட ப்ரீச்சிங் கேட்டிருக்கேன். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, டாக்குமெண்ட்ரி ஹைப்போதசிஸ பத்தி சொன்னாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் வேற வேற காலகட்டத்துல எழுதப்பட்டது. அப்படிலாம் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்போ என்னாச்சு? இது கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தினது. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து தேவன தேடிக் கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஹைப்போதசிஸ புரிஞ்சு கொள்வதற்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்காலராகவே இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல வளர்ந்து வர சின்ன விசுவாசியா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும். உங்க விசுவாசத்தையே குலைக்கக்கூடிய சூழ்நிலை. எதுவுமே புரியல, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட ஒரு ஒளி என்னது? தேவன் தப்பாவே இருக்க மாட்டார். நான் தான் தப்பா இருப்பேன். ஒருவேளை என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் தப்பே செய்யலனா கூட, இந்த சூழ்நிலை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. கடவுள் தப்பா இருக்க மாட்டார். அவரை தொடர்ந்து தேட வேண்டும். ஒருவேளை நம் பாஸ்டர் தப்பா போதிச்சிருக்கலாம். ஒருவேளை நம் பைபிள தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா கடவுள் அவர் தான் தெய்வம் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஒளி எனக்கு இருக்கிறது. அந்த ஒளியை தொடர்ந்து தேட வேண்டும். உங்க வாழ்க்கையில கடவுள் நிச்சயமாக அவர் தான் தெய்வம் என்று ஒரு ஒளியை, ஒரு வெளிப்பாட்டை அவர் தந்திருப்பார். அதை நீங்க தொடர்ந்து தேட வேண்டும். அதுக்கு பின்னாக ஓட வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையில கூட கடவுள் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டார். ஒரு வசனத்த வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை
பிரஸ்தாபம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் மானவர். பைபிள் கடவுளை பற்றி என்ன சொல்றது? அவர் கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் மானவர். இன்னொரு வசனம் எப்படியே சொல்றது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோடிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிரலும் இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிரலும் இல்லை. தேவன் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டார்.